நான் பெரிய பெரிய கோலிவுட் ஹாலிவுட்டையே பார்த்து பேசி, முக்கியமாக பேசி என்னால் எந்த அளவிற்கு மக்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு நான் இதுக்கு ஆயுத பூஜையே போடணும். அந்த அளவுக்கு நான் இந்த ஆயுதத்தை யூஸ் செய்திருக்கேன். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. திரு கமலஹாசன் கட்சி ஆரம்பிப்பாரா? கட்சி ஏற்றத்துக்கு நான் அது முடியுமா? அதை நீங்க சொல்லுங்க. ஒரு கட்சி ஆரம்பிக்க எவ்வளவு ரூபா வேணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய இதுல நேர்மையா ஒயிட் மணியா வாங்கி பண்ணலாம் போல் இருக்கு. பண்ண வாய்ப்பு உண்டு. அதுக்காக நான் வருவேனான்னு கேட்காதீங்க. வரணும், வருவான் பாரு, வரணும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னால் யார் வேணா வரலாங்க. எனக்கு வேண்டியது என்ன தெரியுமா? என்ஜினியரிங் தெரிஞ்ச ஒரு பிடபிள்யூ அமைச்சராக வரணும். காமராஜ் எல்லாம் எதுவுமே படிக்காமலே ரொம்ப அற்புதமான ஒரு அது மாதிரி அற்புதமான ஒரு மனிதரை நீங்க எப்படி சொல்றீங்க? படிக்காம வந்தவர் தான் கலைஞர், படிக்காம வந்தவர் தான் சிவாஜி சார். அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அரசுக்கு ஒரு மாற்று சக்தியா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க எந்த கட்சியா நம்புறீங்களா? இவங்க வந்து they can replace this, they can set right the system. அதை நம்பிக்கிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய தப்பு. ஸோ அதிமுகவுக்கு மாற்று திமுக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தயாரித்த படத்துல நடிச்சிருக்கேன். அங்க பணம் வாங்கியிருக்கேன். ஆனா எனக்கு வந்த பணம் சரியான படமான்னு பார்த்துட்டு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு வரியும் கட்டியிருக்கேன். அதனால அடடா அவர் கூட படம் பண்ணிட்டாரு, இவர் நேர்மையானவர் இல்லைன்னு சொன்னா அதை நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அவர் நேர்மையானவர் இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதம். சாம்பார் அப்ப எனக்கு திரு கமல் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாரா? இனி வரல, என்ன வரல, வர வச்சிடாதீங்க. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? இன்னைக்கு நான் சொல்றேன், நான் எல்லாருமே சொல்றாங்க அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாம முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல, முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக வந்தவர். திரு கமல்ஹாசன் அப்ப ஒரு ட்வீட் பண்ணும்போது லேட்டஸ்டா புரட்சியாளனுக்கு மரணம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. கமல் எப்ப புரட்சியாளனா மாறினார்? பதில் தெரியாதவங்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி அதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் டுபாக்கூர். ஜெயலலிதா மறைந்த பிறகு கமல்ஹாசனுக்கு ஒரு அதீத துணிச்சல் விட்டது. அவர் தடதடன் எல்லாத்த பத்தியும் விமர்சனம் பண்றாரு, பாரபட்சம் இல்லாம பேசுறாரு. ஆனா ஜெயலலிதா இருந்த போது இந்த விமர்சனங்கள் எங்கே இருந்தன அப்படிங்கிற கேள்வி. பயம். சீக்கிரம் வெளியே வாத்தல. செல்வி ஜெயலலிதா இருந்த போது அவர்களால ஒரு 15 வருஷம் தொடர்ந்து தொல்லை அனுபவிச்ச போது அப்பெல்லாம் இயல்புல அந்த புரட்சி வெடிச்சிருக்கணும். அந்த நம்ம அடி வாங்கும் போதான பதில் சத்தம் வரும் நமக்கு. இல்ல அப்ப அந்த அடி அவ்வளவு 15 வருஷம் கழிச்சு நம்ம அழுதோம்ல, பலமா வரல. அவங்க டைரக்டா வந்ததாங்கிறதே புரிய இவ்வளவு நாள் ஆச்சு எனக்கு. டேய் எவ்வளவு அடிச்சாலும் சொரல இல்லையாடா? யாராவே சொரலைய பத்தி பேசுறதே? நான் தான்டா. நீ இல்லப்பா, ஓ வாய்ஸ் எனக்கு தெரியாதா? யாராவே டேய் நாங்கள வெட்டர் வரலாமே பெருங்கையாலே வெட்டறவே. நாம் திரைத்துறையினர்லாம் போய் காலில் விழுந்துருங்கன்னு சொன்னாங்க. காலில் விழுறத பத்தி இல்ல, சிவாஜி காலில் விழுந்திருக்கேன், எம்ஜிஆர் காலில் விழுந்திருக்கேன், மூத்தவங்க தானே, எங்க அக்கா காலில் விழுந்திருக்கேன். ஆனால் அது எங்க உறவாகவே இருந்தாலும் எங்க பெத்த அப்பனாகவே இருந்தாலும் நியாயத்துக்கு நேர்மாறா எனக்கும் என் தொழிலுக்கும் துரோகம் செய்திருந்தால் வணங்க மாட்டேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அன்னைக்கெல்லாம் திரு கமல்ஹாசனுடைய பேட்டியும் அவருடைய அறிக்கையும் அவருடைய செயல்பாடு எல்லாமே ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருந்தது, ரொம்ப ஒரு ராஜதந்திர ரீதியில இருந்தது. இன்னைக்கு இந்த கோபம் கொப்பளிக்குது. சரி, இப்ப என்ன சொல்றீங்க? ராஜதந்திரமா இருக்கிறது நல்லதுங்கிறீங்களா, இல்ல டைரக்டா கோபமா அடிக்கிறது நல்லது? ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ராஜதந்திரமா இருந்தது, ஜெயலலிதா இல்லைன்னு உடனே அது கோபமா மாறுதோன்னு சந்தேகம். இப்படி போவே இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் நினைக்காதீங்க, அப்படியே இந்த பக்கம் போறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க. நான் எப்பவுமே பேலன்ஸ்டா இருப்பேன்னு நினைக்காதீங்க. என்னம்மா நான் இன்னைக்கு கேட்கிறேன், விஸ்வரூபத்தும் போது குண்டு வெடிப்பெல்லாம் நடந்ததா சொன்னாங்கல்ல, அது நிஜமாவே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். நடு இரவுல ஒரு முதியவர்
அவர் எக்ஸ் சிஎம்மாக இருக்கலாம், சிஎம்மாக இருக்கலாம், அரெஸ்ட் பண்ணுறாங்க. முதல் குரல் என்னதா இல்லையா பாருங்க நீங்கள். என்ன நீங்க அவருக்கு மாத்திரம் கொடுத்தீங்கன்னா எனக்கு பிடிக்குங்க, அவர் டயலாக் எல்லாம் பேசித்தான் நான் வந்திருக்கேன். அதே மாதிரி ஜெயலலிதா அரெஸ்ட் ஆன போது குரல் கொடுத்தாரா? இல்ல அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் தொலைங்களேன்டா. ஒரு முதியவர் கைது செய்யப்பட்ட போது முதல் குரல் கொடுத்தது திரு கமலஹாசன். அதே மாதிரி ஒரு பெண்மணி கைது செய்யப்பட்ட போது முதல் குரல் கொடுத்தது கமலஹாசனா? இவங்களை கைது பண்ணதை கட்டி குண்டு கட்டா தூக்கிட்டு வந்தாங்களா? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இல்ல, எனக்கு அவர் மேல இருக்கிற அன்பு வந்து அரசியல்வாதிங்கிறதுனால மட்டும் இல்லைங்க. அது எனக்கு மூன்றாம் பட்சம்தான். எனக்கு அந்த மனிதரை பிடித்தது கலைஞர். அது வந்து திரு கருணாநிதி மீதான தனிப்பட்ட பாசம் அப்படிங்கிறத தாண்டி திமுக மீதான ஒரு சாய்வோ? இந்த சிரிச்சு மழுப்புற வேலை இங்க வேணாம். நான் எந்த பக்கமும் சாயலைங்க. 83 அதை எனக்கு தந்தியே வந்திருக்கு அவர்கிட்ட இருந்து, நீ ஏன் டிஎம்கேல சேரக்கூடாதுன்னு. சேரல அப்படின்னா நான் அந்த பக்கம் சாய. அவருக்கே தெரிஞ்சிருக்கு நீங்க நம்ம கட்சிக்காரா தான் இருக்க முடியும் அப்படின்னு. அவனை பார்த்தா நம்ம ஜாதிகார மாதிரி தெரியறாம்ல. என்ன சொல்றீங்க அண்ணாச்சி? பேசும்போது காதை அடிச்சு பாத்தியாலே. சோ நிச்சயமா இன்னொரு கட்சியில இணைய மாட்டாருன்னு நம்பலாம். அது வந்து கட்சி அரசியலுக்கு வராரா வரலையாங்கிறத தாண்டி இன்னொரு கட்சியில கமலஹாசன் இணைய மாட்டார். இப்போ உங்களுக்கு சுட சுட செய்திகள் வேணும்னா இன்னும் சமையல் ஆரம்பிக்கல. நாம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று நீங்கள் பகிரங்கமாக அறிவிப்பீர்களா? அறிவிச்சுட்டா போச்சு. மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடன் வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். வடை சுட்டாச்சு பாத்தீங்க, வடையை பாத்தீங்களா? வடை சுட்டாச்சு, வடை சூப்பரா இருக்கு. ஜெயலலிதா அவர்களுக்கும் திரு கமலஹாசனுக்குமான தனிப்பட்ட பகை எதுவுமே கிடையாது, சத்தியமா கிடையாது. அன்னைக்கு வந்து கமலஹாசன் இருந்து ஒரு ட்வீட் வருது. அதுவுமே அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? சார்ந்தோர் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல், அவ்வளவுதான். அதுல என்ன தப்பு இருக்குங்கிறேன், என்ன தப்பு இருக்குங்கிறேன் இந்த புடி. பட் அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒரு வரி மட்டுமே இருந்ததும் அதன் பிறகு வரக்கூடிய தொடர் விமர்சனங்களும் அதிமுக அரசு மீதான விமர்சனங்களா இல்லாட்டி அரசியல் ரீதியான கருத்து, இது வந்து கமல் அவர்கள் வந்து பொலிட்டிக்கலான ஸ்டேட்மெண்ட் விடுறாருன்னு பாக்குறதா இல்லாட்டி கமல் வந்து அதிமுக எதிர்க்கிறாருன்னு பாக்குறது? ரெண்டும் தான். குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். நான் சொல்றேன், எனக்கு ஜாதி கிடையாது, அதுல பொய்யே கிடையாது. சொல்லுங்க ஒரு அரசியல்வாதி. எனக்கு அந்த ஓட்டு விளையாட்டுல நான் ஜாதி எல்லாம் கொண்டு வர மாட்டேன், சத்தியம் அப்படின்னு சொல்லுங்க. அவர் தான் என் தலைவர். அப்படி யாருமே தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாலே கிடையாது. மியூசிக். எதுக்கா நம்ம ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன்னு நான் சண்டை போடலையே, ஜாஸ்தியா இருக்குன்னு தான் சண்டை போடுறேன். சினிமா ஒரு லக்ஸுரி தானே, இல்ல ஒரு பேசிக்? ஆமா, விட்டுருங்களேன். டிக்கெட் விலை என்ன விற்கணும்னு நீங்க யார் சொல்றதுக்குன்னு கேட்கறேன். சாமானிய மக்கள் பாதிக்க கூடாதுன்னு யோசிக்கணும். அது என்ன, அது எசென்ஷியல் சர்வீஸா? பார்க்காதீங்க சினிமா.